இந்த மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நியாயம் பாக்கெட் வந்துட்டு இது நியாயம்டா நான் நிப்பேன்டா, இந்த நியாயம்டா நான் நிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நானே சத்தியமா வந்துட்டு நானே வந்துட்டு செம்மையா சப்போர்ட் பண்ணுன்னு தான் சொல்றேன். நான் வந்துட்டு இது நாள் வரைக்கும் நான் வந்துட்டு சௌந்தர்யா ஓட்டு போடுறது கிடையாது. இது நாள் வரைக்கும் நான் ஓட்டு போடுறது கிடையாது. சரி வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாம நான் கண்டிப்பா வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். என் உள்மனசு சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு இது வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதை பாக்குறப்ப நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சண்டைலாம் வந்துச்சுல, ரணவுக்கு ராயனுக்கு அவங்களுக்கு எல்லாம் சண்டை வந்துச்சு, ப்ரோமோல வந்துருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட ஒரு அந்த வீடியோ ஒரு 4-5 வீடியோ போட்டுருந்தேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சண்டைலாம் வந்துச்சு. அந்த சண்டைலாம் முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு ஒரு இங்க வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம இதே ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, அன்சிதா சொன்னதை பாத்தியா நீ? அன்சிதா என்ன தெரியுமா சொன்னா, இவ வந்துட்டு ஜெஃப்ரி ரயன் எடுத்து வந்துட்டு ஜெஃப்ரி பொம்மடி அவனை உள்ள விடுங்கடி, அவனை உள்ள விடுங்கடா, ரயன் கொண்டு வந்து ஜெஃப்ரி பொம்மடா, அவனை உள்ள விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றா. அதுக்கு எல்லாருமே 5 பேருமே அங்க இருந்து 5 பேருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபுல்லா வந்துட்டு டார்கெட் பண்ணது அந்த 5 பேர் விஜய் விஷால வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. ஏன்னா விஜய் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் சுத்தமா ஆகுறது இல்ல. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றாங்க. சௌந்தர்யா வச்சு ஏதாச்சும் மூவ் பண்ணலாம், சௌந்தர்யா தான் கிறுக்காட்ட ஏதாச்சும் பண்ணுவேன், அதனால நான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ண போறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்துட்டு சரி சௌந்தர்யா வச்சு காய் நோத்தோம், கொஞ்சம் கொஞ்சமா காய் நோத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிச்சு. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு சிவாட்ட வந்துட்டு இதை பேசிட்டு இருந்துச்சுல, ஜாக்லின் இப்படி பண்றதுனால அது ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் அந்த கேம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளோல வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த இதுல வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சரி நம்ம ஜாக்லின் சொன்னா நம்ம சௌந்தர்யா, நான் சொன்னா சௌந்தர்யா எதா இருந்தாலும் கேட்டுவா, எதா இருந்தாலும் சிரிச்சுவா, எதா இருந்தாலும் ரியாக்ஷன் கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் நினைச்சுக்கிட்டாங்க. பிறகு இப்ப சௌந்தர்யா வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. இனிமே வந்துட்டு நான் இவள்கிட்ட வந்து கொஞ்சம் உஷாராதான்டா இருக்கணும், நான் உஷாராதான் இருக்கணும், இவ எப்ப பாரு என்ன வச்சு கை நோத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்து நினைச்சிட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு நினைச்சது வந்துட்டு நல்லபடியா தெரியுது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் சொல்றாங்க, இவன் பாரு ஒருத்தனை மட்டும்தான் அவங்க வந்துட்டு எல்லாருமே டார்கெட் பண்றாங்க, ஒருத்தனை மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டு ரயன் பொம்மை மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க, ரயன் பொம்மை வந்து யாருமே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்துட்டு ரயன் பொம்மையை யாரு பிடிச்சிருந்தது, ரயனை வந்துட்டு யாரு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. ரயன் பொம்மை வந்துட்டு யாரு பிடிச்சிருந்தது இல்லையா, ராணுவ தான் பிடிச்சிருந்தாருல, ராணுவ பிடிச்சிருந்தாரு. ஆனா ராணுவுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா வந்து கேட்கறாங்க. யார் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேஷுவலா சொல்றாங்க. என்னடி ராயன் வந்து அவன் கேம் வந்து அவன் விளையாட மாட்டானா, அவன் ஸ்ட்ராட்டஜி பண்றது அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவான்ல, அப்புறம் எதுக்கு வேற ஒருத்தையும் சொல்லிதான் பண்ணணும், நீ எதுக்கு நீயா வந்துட்டு கிரியேட் பண்ற, நீயா கிரியேட் பண்ணி வந்து ஒரு சீனை உண்டாக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து மூக்க உடச்சு விட்டாங்கன்னு தான் சொன்னேன். ஜாக்லின் மூக்க இன்னைக்கு தான் பயங்கரமா உடச்சு விட்டாங்க. என்னடா அந்த பொண்ணு வந்து எப்பயுமே வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி, நான் சொன்னா தலையாட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா என்னடா எப்பயுமே தலையாட்டுவாங்க, இப்ப என்னடா திடீர்னு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஐயோ முடிச்சு விடுச்சு போல இருக்க, நம்ம இன்னுமே வந்து உஷாராதான் இருக்கணும் இதுகிட்ட பேசும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு மைண்ட்ல வந்து திங்கிங் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து அது ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. என்னது நம்ம சொல்றதுக்கு எதுக்கு பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து சொல்றாங்க. அண்ட் அந்த வெளியில இருந்த பொம்மையை பாத்தியா, 3 பொம்மை தான் இருந்துச்சு, 3 பொம்மை தான், எல்லாமே வந்துட்டு 3 பொம்மையை தான் டிஃபெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு ரயன் பொம்மை வச்சிருந்த வந்துட்டு ராணுவ வந்துட்டு பிடிச்சிட்டான். அதுக்கு ஒண்ணுமே பண்ணல, வேற யாருமே வந்துட்டு அங்க பிடிச்சோ இழுக்கோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. முத்துக்குமார் வந்துட்டு ஜெஃப்ரி முத்துக்குமார் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயனை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரியை பிடிச்சனால வந்து ராயனை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் முத்து வந்துட்டு இழுத்துட்டு இருந்தான். பொம்பளை பிள்ளை வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு இழுத்துட்டு இருக்கனால சப்போர்ட்டுக்கு வந்துட்டு முத்து போறான். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. இது வந்துட்டு அப்படியே விஜய் விஷால் மேல அப்படியே டார்கெட் பண்ணும், விஜய் விஷால் மேல அப்படியே எல்லாமே செலுத்தணும். ஏன்னா விஜய் விஷால் தானே அவுட் ஆகணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே அவன் மேல பழிய பண்ணும் அப்படிங்கிறக்காண்டி. ஏன்னா சௌந்தர்யா பண்றது அப்படியே வெளியில வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கா. இல்ல அதனால ஜாக்லிங்கே தெரிஞ்சிருச்சான்னு தெரியல, யாராவது தூது அனுப்பி விட்டாங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ளேயே பிஆர் டீம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு, உள்ளுக்குள்ளேயே அந்த எடிட் பண்றவங்கள்ட்ட வந்துட்டு பணம் நிறைய இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சௌந்தர்யா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா சௌந்தர்யா எபிசோடா தான் வந்துட்டு அதிகமா வருது, மிச்ச எபிசோட்லாம் வரல. இதுக்கு சௌந்தர்யா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா அது லூசுத்தனமா பண்ணுது. அதை வந்துட்டு எடுத்து போடுறாங்க. வேற எல்லாருமே வந்துட்டு நீட்டா பண்றாங்க, ஏதோ ஒரு பண்ணுங்கிறக்காண்டி பண்றாங்க, அதை எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பிஆர் டீமும் வேலை செய்யுது அப்படிங்கிறது. எடிட்டிங்ல வந்துட்டு இப்போ எடிட்டிங்லேயே பிஆர் டீம் வேலை செய்யுது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. அண்ட் இந்த ஜாக்லின் வந்துட்டு எது சொன்னாலும் தலையாட்டாம எது பண்ணாலும் வந்துட்டு நியாயம்னா நியாயம் பகிட்டு நின்னாங்கன்னா நான் இன்னையில இருந்து சௌந்தர்யா பகிட்டு சப்போர்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். அண்ட் இனிமே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோக்கு உங்க சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.